அடுத்த உபதலைப்பு பெண்களும் ஸ்ரமதானமும். பெண்ணாக பிறந்தவர்கள் வீட்டு வேலைகளை குனிந்து நிமிர்ந்து பண்ணினால் போதுமானது. ஆபீஸ் வேலை அவர்களுக்கு கூடவே கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். என் அபிப்பிராயம் என்றால் என்ன? நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை அனுசரித்துத்தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த விஷயத்தை நிறுத்திக் கொள்கிறேன். நான் சொல்ல வந்தது, ஒரு ஸ்திரீயானவள் ஒழுங்காக பொறுப்பாக வீட்டு வேலைகளை பண்ணுவதென்றால், சமைத்து போட்டு குழந்தைகளை கவனித்து புருஷனுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்வதென்றால் அதற்கே நாள் பூராவும் ஆகிவிடும். குடும்பங்கள் சேர்ந்துதான் தேசம், வீடுகள் சேர்ந்துதான் நாடு. ஆனதால் பொம்மநாட்டிகள் அவரவர் வீடுகளை வீடாக வைத்துக் கொள்வதற்கானவற்றை பண்ணினாலே அதுவே நாட்டுப்பணி, உலகத் தொண்டுதான், பரோபகாரம்தான். இதற்கு மிஞ்சி பொழுதும் சக்தியும் இருந்தால் பொது பணிகளும் செய்யலாம். இவை ஸ்திரீ லட்சணத்துக்கு உரியதாக பெண்மை என்று ஒன்றை வார்த்தையாகவாவது இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதற்கு ஏற்றபடியான தொண்டுகளாக இருக்க வேண்டும். அதாவது அடக்கத்துடன் செய்வதாக இருக்க வேண்டும். தேக சிரமமும் அதிகம் இருக்கக்கூடாது. கோயில்களில் கட்டுக்கட்டாக கோலம் போடுவது, பஜனை சந்தர்ப்பணை நடக்கிற இடத்தில் பெருக்கி மெழுகி பாத்திரம் தேய்த்து உபகாரம் பண்ணுவது, பிரசவ ஆஸ்பத்திரி மாதிரியான பெண்களுக்கு மட்டுமே உரிய இடங்களில் பிரசாதங்கள் விநியோகம் பண்ணுவது, அனாதை குழந்தைகளை பராமரிக்கிற இடங்களுக்கு போய் அதுகளுக்கு புது வஸ்திரம் பக்ஷணம் கொடுத்து ஏதோ கொஞ்சம் பஜனை ஸ்தோத்திரம் சொல்லி தருவது என்று இப்படிப்பட்ட பணிகளை பெண்கள் செய்யலாம். சமுதாயம் அடங்கலும் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக குளம் வெட்டுகிற வேலையில் மட்டும் அது கொஞ்சம் சிரமமானதாக இருந்தாலும் கூட நானே பெண்களையும் ஈடுபடுத்தி இருக்கிறேன். இருந்தாலும் பொதுவாக ஸ்ரம்தான் என்பதில் கடும் சரீர உழைப்பு தேவைப்படுகிற தொண்டுகளை பெண்களிடம் காட்டாமல் புருஷர்களே பண்ணுவதுதான் உச்சிதம். அடுத்த உபதலைப்பு ஷரீர உழைப்பும் சந்ததியும். புருஷர்கள் ஷரீர உழைப்பை குறைத்து கொண்டதிலிருந்துதான் ஆண் பிரஜைகள் பிறப்பது குறைந்து வந்திருக்கிறது. இப்படி குறைந்ததால் தான் சரக்கு அதிகம் கிடைக்காவிட்டால் விலை கூடிவிடும் என்ற பொருளாதார விதிப்படி வரதட்சணை சீர் என்று பிள்ளை வீட்டுக்காரர் ஏகமாக வாங்குவதாகவும் அதனால் நம் சமூக தர்மமே உளறி போவதாகவும் சம்பவித்திருக்கிறது. எகனாமிக்ஸ் படி கிராக்கியாகிவிட்ட ஆணுக்கு டௌரி கொடுப்பதென்பது நம் மதத்துக்கே ஹானியில் கொண்டு விட்டிருக்கிறது. முன்னெல்லாம் பிராமணனின் நித்திய கர்மானுஷ்டானங்களும் மற்ற ஜாதியர்களின் பாரம்பரிய தொழில்களும் நன்றாக அவர்கள் இடுப்பை முறித்துவிடும் என்று தோன்றினாலும் அதுவே உண்மையில் பலம் தந்தது. அந்த நாள் ஆகாரத்திலும் சத்து ஜாஸ்தி. பிற்பாடுதான் முதலில் பிராமணனும் அப்புறம் இவனை பார்த்து மற்றவர்களும் ஒயிட் காலர்டு ஜாப், செடென்டரி ஜாப் என்கிறார்களே, அப்படி அழுக்கு பட்டு கொள்ளாமல் ஆபீஸில் பங்காவுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு வேலை பார்ப்பதுதான் பெருமை என்று ஆனது. இதனால் ஏற்பட்ட மற்ற அனர்த்தங்கள் இருக்கட்டும். வேத வித்யையும் வைதீகானுஷ்டானமும் வர்ணாசிரமும் போய் ஏகப்பட்ட போட்டி, பொறாமை, ஜாதி துவேஷம், இனத்வேஷம் எல்லாம் வந்ததற்கே இப்படி சர்க்கார் உத்தியோக மோகத்தில் பிராமணன் கிராமத்தை விட்டு ஓடி வந்ததுதான் விதை போட்டது. அந்த பெரிய அனர்த்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஷரீரத்தால் செய்யும் வேலையை குறைத்து கொண்டதன் இன்னொரு அனர்த்தம் பௌருஷம் நஷ்டமானது. இப்போது ஆகாரமும் புஷ்டிக்கானதாக இல்லை. கெமிக்கல் ஃபெர்டிலைசர் விளைச்சலை ஜாஸ்தியாக்கலாம், ஆனால் விளைபொருளின் சத்து இதில் ரொம்ப குறைந்து விடுகிறது. போதாததற்கு ஆரோக்கியத்துக்கு ஹானி பண்ணி நரம்பு தளர்ச்சியை உண்டு பண்ணுகிற காஃபி முதலான பானங்கள் வேறு வந்து சேர்ந்திருக்கின்றன. மூளைக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கிறது. பேனா உழவு ஜாஸ்தியாகி இருக்கிறது. இது சரியாய் நடக்க வேண்டுமானால் புத்தி சுத்தமாகவும் சத்துவமாகவும் சாந்தமாகவும் இருந்தாக வேண்டும். ஆனால் சூழ்நிலையோ சினிமாக்கள், நாவல்கள், பத்திரிகைகள் ஆகியவற்றால் மனுஷனை காம வேகத்திலும் பாலிடிக்ஸாலும் பலவித வர்க்க போராட்டங்களாலும் குரோத வேகத்திலும் தள்ளி இவனுடைய புத்தியையும் நரம்பையும் ரொம்ப பலகீனப்படுத்துவதாக ஆகியிருக்கின்றன. 15 வயசாகிவிட்டால் மூக்கு கண்ணாடி வேண்டும், 40 வயசு ஆனால் பிளட் பிரஷருக்கு தப்பிக்கிறவன் எவனோ ஒருத்தன்தான் என்கிற மாதிரி அனாரோக்கியம் சர்வ வியாபகமாக ஏற்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் ஓடி ஆடி உழைக்காமல் உட்கார்ந்து வேலை செய்ததில் பௌருஷம் போய்விட்டது. அதனால் பிறக்கிற குழந்தைகளிலும் புருஷ பிரஜைகள் குறைந்து விட்டன.